பண்ணிடலாமா? அவங்களுக்கும் சேர்ந்து ஒரு ரோடு கிளாப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து பெரிய பெரிய கெஸ்ட்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். கூப்பிடலாமா? சூப்பர். செம ஸ்மார்ட்டா இருக்கு. அழகா இருக்கு. சிரிச்ச செம ஸ்மார்ட்டா இருக்காங்களா இல்லையாங்க? நான் சிரிச்ச அழகா இருப்பேன்ல. அழகா இருக்கீங்க. சூப்பரா இருக்காங்க. சும்மா சொல்றாருன்னா நீங்களும் கேக்குறீங்க பாத்தீங்களா? அந்த மனசன் கடவுள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க கடவுளுக்கு சமம். ஓகேவா? பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? சீசன் 9 பார்க்கல. அடுத்து வந்து ஒயில் காலில் இவங்க தான் உள்ளே போக போகிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு கைத்தறி கொடுத்தலாமா? தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் கேட்பாங்க, சார் விஜய் சேதுபதி சார் சிம்பிளாக இருக்கீங்க சொல்லிட்டு. நான் சிம்பிளாக இல்லை பிரதர். கோட்டு சூட்லாம் போட்டு கெத்தாக இருக்கும், பார்க்க சிம்பிளாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து சந்தோஷ் பிரதர் மிகப்பெரிய ஒரு ஃபேன் அவர் நடிப்புக்கு. அவர் ஃபிட்னஸ் வந்து சொல்ல வேண்டியதே கிடையாது. டெய்லி அவர் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சூப்பராக ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். பெரிய மோட்டிவேட் நீங்கள். பட் நான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். அப்படி நம்ம நிறைய சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் இந்த விருந்துக்கு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். மொய் விருந்து ஓகேவா? எல்லாத்துக்கும் பிடிக்குமா மொய் வந்துனா? பிடிக்காதா? தெரியுது, உங்கள் வாய் அசிச்சிட்டு இருக்கும்போது தெரியுது. தேங்க்யூ ஸோ மச். கைத்தட்டிங்க தான் வாய்ஸ் முடிச்சுப்பேன். நன்றி. தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே? ஓகே. தேங்க்யூ. ஸோ இவர் வந்துட்டார்னா இவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. என்ன மாதிரி மிமிக்ரியெல்லாம் பண்ணி அப்படியே டெலிவிஷன்லேருந்து இப்போ வந்து தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காரு. நம்ம சிவகார்த்திகேயன் சார். அவர் தான் கூப்பிடலாமா? சிவகார்த்திகேயன் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாருமே 2 கையை தூக்குவாங்க. தாத்தா நீங்களா சிவகார்த்திகேயன் சார் ஃபேனு? ஓகே. ஸோ அவருடைய பிரதர் நீங்கள் வாங்க. பிரதர் போங்க. நீங்கள் நிறைய வாய்ஸ்லாம் பண்ணுவீங்க. நான் வந்து அவர் வாய்ஸ் சிவானா வாய்ஸ் ரொம்பவே ஈஸி. ஓகே. அவர் வாய்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து அந்த 2 ஷோல்டர் இருக்குல்ல, இருக்கா? இருக்கு. ஓகே. அந்த 2 ஷோல்டர் வந்து இப்படி லைட்டாக ஒரு ஷேக்கு. இப்படி போயிட்டீங்கன்னா வச்சுக்கோ அவர் வந்துடுவார். அதனால ஃப்ரண்ட்டில் இப்படின்ட்டு ஒரு ஹாய் சொல்லணும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்க. அப்படியே நான் பாடி மட்டும் மூவ்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் ஹாய் சொல்லுங்க. நீங்களும் பண்ணணும். அதுக்காக தான் நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுங்க. ஷோல்டர் மட்டும் இப்படி ஹாய் சொன்னா திரும்ப சொல்லணும். அம்மா காலையில் காடு சென்று, ஐயோ பதறுதுமா, இருமா. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய குடி மக்களே. எப்போ வேணாலும் போயிலான் போல இருக்கும் பெருசுங்களே. ஓகே. இளைஞர்களை கௌரவதற்குண்டே கடன் வாங்கி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே அப்படின்னா கையை தட்டணும். ஆமா. சூப்பர். என்னதான் வாய்ஸ் பண்ணாலும் கையவே தட்ட மாட்டோம் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் சந்தோஷ் பிரதர் அவர்களே. கைத்தட்டல் வாங்கிட்டீங்க அவர்கிட்டயும். ஹலோ பங்கு, நீ மிமிக்ரி பண்ணு, டான்ஸ் பண்ணு, என்ன வேணா பண்ணு. போகும்போது எங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி ஹெவியாக போட்டு அனுப்புனேன். என்ன பங்கு நான் சொல்றது? தட்ரா கிளாப்ஸா? ஸோ இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து யாரும் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. கைத்தட்டீங்கன்னா வாய்ஸ் முடிச்சு. ஓகே. தேங்க்யூ. நன்றி. சூப்பர். அவரே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இல்ல? அவர் ஒரு படத்தில் லேடி கேட்ட போட்டு நடிச்சாரு. என்ன படம்? ரெமோ படம். அதுல அவர் வந்து பெக்யூலரா ஒரு வாய்ஸ் பண்ணியிருப்பாரு. எல்லா பசங்களையும் தப்பா சொல்லாதீங்க. இங்க லவ்வுக்காக உயிரை கொடுக்குற பசங்க இருக்காங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ற பசங்க இருக்காங்க. நான் மறக்க சொல்றேன். இல்ல தர்க்க பக்கத்துல சொல்லு. ப்ளீஸ் பாய், வெரி வெரி குட். டேய் எங்கடா பாக்குற? ஊசி போட்டு பாத்துக்கோ. தேங்க்யூ. அப்படிதான் இருக்கும். ஓகே. இப்போ ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் வாய்ஸ், ட்ரெண்டிங் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாம் க்ரூஸ். இதெல்லாம் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். இவன் என்ன கோத்துறதுலயே இருக்கான். டாம் க்ரூஸ் வாட்டர்மெலன்ல இல்ல, வாட்டர்மெலனை தாண்டி வாய்ஸ். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ அவர் வாய்ஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் பேரு, நீங்களே கண்டுபிடிங்க. ஓகேவா? எங்க கூமாப்பட்டி வாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னங்க எந்த ரியாக்ஷன்ல உட்காந்து பயமா இருக்கு எனக்கு. அண்ணா எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ப்ராசஸ் கரெக்ட்டா போயிடுச்சு. அவர் வாய்ஸ் அவர் பேர் தெரியல, அவ்வளவுதான். மத்தபடி வந்து கூமாப்பட்டி அப்படியே மொய் விருந்து மாத்தி அப்படி சொல்லுங்களேன். ஏங்க கூமாப்பட்டி இங்க மொய் வந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. ஐயோ தேனு மாதிரி இருக்கீங்க. 65 வைக்கிறாங்க, சிக்கன் பிரியாணி வைக்கிறாங்க. ஐயோ கூமாப்பட்டி வாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளிங்க. மட்டன் பிரியாணிங்க. இது யார் வாய்ஸ்? இது உங்க வாய்ஸ். சரி ஓகே. நான் நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பேன். சார் கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாராவது? அஜித் சார். கமல் இல்ல ரஜினி. ஓகே. சூப்பர் ஸ்டார் பண்ணிடுவோம். ஓகேவா? சூப்பர். யார் அந்த கபலி வர சொல்றா? இந்த தமிழ் படங்கள்ல கணத்துல மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியார் கபாலி அப்படி சொன்னவர் என்ன குனிஞ்சு சொல்லுங்க எஜமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா?
கபாலிடா பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. நம்ம சொன்னாங்க வந்து மொய் விருந்து ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சார் எங்க நடக்குது, யாரெல்லாம் வராங்க? சார் உங்க ரசிகர் எல்லாம் வராங்க மொய் விருந்துக்கு, வெறும் 360 ரூபா கட்டினா போதும், நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னாங்க. சார் நான் வரேன், டெஃபினட்டா நம்ம ஃபேன்ஸ் வராங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி கச்சச்ச அவ்வளவுதான். அல்ல ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. டேய் ராமு, குரு வந்திருக்கா, அவனை பிடிச்சி காட்டு பங்களால கட்டி போடு. இந்த மாதிரி சும்மா உட்காந்து நான் பார்த்ததே இல்லை. அவன் டான்ஸ் சூப்பரா ஆடுவா, அவன் சூப்பரா பாட்டு பாடுவா. அது மட்டும் கிடையாது, அவனுடைய ஃபேன்ஸ் உன்னுடைய ஃபேன்டா. டேய் நீ லாஸ்டா ஒரு போட்டோ ஷூட் போட்டிருந்திய, சத்யா படத்துல கமல் சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, வேற லெவலில் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. அடுத்து நீங்க கேட்டீங்கன்னா அடுத்தது நான் பண்ணிட்டே இருப்பேன், நான் நிறைய பண்ணிட்டே இருப்பேன் நான். ஆனா அடுத்து கமல் சார் வாய்ஸ். கமல் சார் வாய்ஸா? ஆமா, டெஃபினட்டா. ஸோ அதில் அவர் பெக்யூலராக பண்ணுவார்ல, அந்த மாதிரி வாய்ஸ் போயிடலாம். கமல் சாரே ஒரு மெமிகிரி ஆர்டிஸ்ட், அவருக்கு மெமிகிரி எல்லாம் அவர் வந்து பயங்கரமாக பண்ணுவார். தசவதாரத்தில் ஒரு வாய்ஸ் பண்ணியிருப்பாரு. யாரையாவது இங்க என்ன ஃபாஸ்ட் நடக்குது, லைட்டா போடையா, சிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் போட்டு சும்மா தாட்டி கேட்ட ஆன்சர் மட்டும் அப்பாராவா கீழே போயிட்டு வர கேப்ல தன்னு கேட்டா கொடுக்காதீங்கோ. ஓகேவா, வரட்டுமா? நேனும் தெலுங்குயா, தெலுங்குல இருந்து தமிழ் கத்துக்கிட்டு தமிழ் நல்லா பேசுதோ. நீ தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசுனா தமிழ் எப்படியா வளரும்? வரட்டுமா? அப்பாராவும் போய் வந்திருக்க, பிரியாணி போட்டீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிடுவேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ விஜய் டிவியில் அடிக்கடி லேடி கெட்டப் போடக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. யாரு? ஆஹா, ராமர் சார். ராமர் அண்ணா அப்படின்னு சொன்ன அந்த அம்மாவுக்கு ஒரு கைத்தறி கொடுத்துருங்க. அவர் வாய்ஸ் தான் பண்ண போறேன். அவர் வாய்ஸ் அவருக்கு அப்புறம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர். நானு அவர் வாய்ஸ் எப்படி இருக்கும்னா, இது வரைக்கும் ராமண்ணா வாய்ஸ் யாரும் பண்ணது இல்லையே. அதான் ராமர் அண்ணா போட்டா பண்ணக்கூடிய வாய்ஸ் தான். ஆமா. ஓகேவா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கைமா. ஏமா ஒருத்தர் வச்சு இங்க வாமா. என்னம்மா முடியை விரிச்சு போட்டு வந்திருக்கு, 1 ரூபா பின்னு வாங்கி குத்துறதுக்கு என்ன உனக்கு? கும்மி போடும், போலீஸ் கூப்பிடுவேன். இது சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கைமா. அத்தாடி என்ன உடம்பே அங்கங்க பச்சை. ஏமா கை தட்டுங்க மேல, போலீஸ் கூப்பிடுவேன். தேங்க்யூ 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 ஸோ மச். ஓகே, எப்படியாச்சும் கை தட்டலாம் தேவை. போதும். ஆமா ஆமா, கண்டிப்பா நீங்க சொன்னதுதான். தேங்க்யூ சோ மச்ண்ணா. ஓகே, அடுத்து யார் வாய்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட மேஜர் ரோல் இந்த வாய்ஸ் என்னோட பெஸ்டா பண்ணுவோம் அப்படின்னா எது? எல்லாமே நீங்க நல்லா பண்றீங்க. எல்லாமே நல்லா இருக்கா? சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்கு. வாய்ஸோட அவங்களோட ஆட்டிட்யூட், அவங்களோட ஸ்டைல் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்து பண்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ எல்லாமே பெரிய ஆக்டர் வாய்ஸ்லாம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டா நம்மளுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களை கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் நான் ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துருக்கேன். வாங்க அஜித் சார் அவர்கள். ஆஹா, அஜித் சார்னா இன்னும் பயங்கரமா கை தட்டலாம் எல்லாரும். சூப்பர். பிஜிஎம் இருக்கா? டிஜே பிஜிஎம் ஏதோ இருக்கா? அஜித் சாரோட பிஜிஎம் ஏதாவது போட்டீங்கன்னா எடுத்து வச்சுங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம். இனிமேல் இந்த இடத்துல உன்னை பார்த்தேன், உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உடம்புல உயிர் இருக்காது. சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் சார் ஜிம்முக்கு போயிட்டு ஸ்ட்ரைட்டா அப்படியே விட்டாருன்னு நினைக்கிறேன். டிஷர்ட்டுக்கு வெளியே ஆம்ஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர் சார். வாங்க 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 வாங்க. ரெடிங்களா? எல்லாரும் ரெடினா ஒரு thumbs up மட்டும் காட்டுங்க. மட்டும் காட்டிருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பிரியாணி சாப்பிட வேற என்ன வேணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் பார்க்கறதுல. கிட்டத்தட்ட எனக்கு தெரியல 6 வருஷம் சொன்ன பிறகு தான் எனக்கு 6 வருஷம் ஆச்சுன்னே தெரியுது. எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா ரெகுலராக வந்து இப்போது நண்பர்கள் சேர்கிற இடமா நான் பார்ப்பேன். இதை எங்களுக்கு வந்து நான் தனியாக மீட் பண்ணதே கிடையாது இல்லையா? இல்லைன்னு உங்களை நான் ஃப்ரெண்டாக எத்தனைக்கும் நான் ஃப்ரெண்டுன்னு தான் கூப்பிட்றேன், பிரதர் மாதிரி. இந்த வேலையை தவிர்த்து நான் இது வரைக்கும் வேறு எதுக்குமே அவரை நான் மீட் பண்ணதே கிடையாது. அவரும் கேட்டுகிட்டே இருப்பார், எங்கேயா ட்ராவல் பண்ணலாம், எதாவது பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் நான் மீட் பண்ணுறது எல்லாமே ஒன்று சர்வீஸ்க்கு, இல்லைனா இந்த மாதிரி மொய் விருந்துக்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயமா வந்து இந்த என்ஜிஓ விஷயமாக தான் நாங்கள் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ பிஸியாக, ஐ மீன் நாங்கள் வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வாட்டி மீட் பண்ணாலுமே இதுக்காக தான் மீட் பண்ணுறோம். அது தவிர்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களும் சர்வீஸ் போவாங்க. என்னோடய பர்த்டேக்கு வந்து இது மாதிரி சர்வீஸ் பண்ணுவேன். அப்புறம் ஓல்டேஜ் ஹோம் போவேன். ஸோ என்னோடய பழக்கமாக இது வச்சுக்கிட்டேன். எப்படின்னா நான் கிஃப்ட்லாம் கொடுக்க மாட்டேன், வேணா சர்வீஸ் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆலன் ஒரு காரணம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒரு காரணம், இது மாதிரி நிறைய பேர் காரணமாக இருக்கீங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது என்னதான் கவர்மெண்ட் இருந்தாலும் என்னதான் பப்ளிக் இருந்தாலுமே எங்கேயோ ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கும் ஹெல்ப் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது.
கொடுக்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது, வாங்குறவங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட சூழ்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சொல்லிடலாம், ஏன் படித்து மேலே போக வேண்டியது தானே, எங்கேயா வேலை போக வேண்டியது தானே, யார் வேலை கொடுக்குறா? சரியா, நான் MBA முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு அலைஞ்சது எனக்கு தெரியும், இந்தியா இருக்கட்டும் அப்ராடாக இருக்கட்டும். ஸோ படித்த வேலை உண்டான வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி நம்மளுக்கு உண்டான கேரக்டர் இருக்கு இல்லையா, அது ஒருத்தர் புரிஞ்சுட்டு அதுக்கு உண்டான வேலை கொடுக்கறதும் கஷ்டம். ஏன்னா சில இடத்துலலாம் பார்ப்பேன், இப்போது ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு வீட்டில் வாட்ச்மேன் இருக்காங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 வீடு இருக்கலாம். ஒருத்தர் அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்ற விஷயம் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பாக நடத்துவாங்க, டெய்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சில பேர் அவங்கள பற்றி கண்டுக்கூட மாட்டாங்க, செல்யூட் அடித்தா கூட திருப்பி செல்யூட் அடிக்க மாட்டாங்க. கேட்டு திறக்கலன்னா 1 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஹார்ன் அடிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு திட்டுவாங்க. ஸோ இது ஒருத்தரோட பிரதிபலிப்பாக பார்க்குறேன். நம்ம ஹெல்ப் பண்ணுறது வந்து நம்மளோட கேரக்டர், அதாவது நான் நல்லவனா இல்லையான்னு இது மூலிமா தான் எனக்கே தெரியுது, இல்லைனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ சில விஷயம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லவங்களாக இருந்தாலுமே அவங்களுக்கு போய் அந்த உதவி செய்கிறதுக்கு நிறைய விஷயம் தடுக்குது. அது தெரில, அவங்க சூழ்நிலையா, இல்லைனா அவங்க இருக்கிற இடமா, இல்லைனா அவங்கள சுற்றி இருக்கிற மக்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போது சில பேர் கேட்பாங்க, உடம்பு நல்லா தானே இருக்கு, போய் உழைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு. இது மாதிரி வேலை பண்ணுற இடத்துலையும் அவங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கிறது இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது கிட்டத்தட்ட எல்லார் வீட்லேயும் நம்ம வெளில வாங்கி சாப்பிட்றோம். அது எவ்வளோ கணக்கெலாம் தெரியாது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன்னா மேக்ஸிமம் நான் வெளில தான் ட்ராவலில் இருப்பேன், ஷூட்டிங்கில் இருந்தாலும் வெளில தான் சாப்பிட்ணும். என்னோடய அசிஸ்டன்ஸ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க, இல்லைனா நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு மினிமம் நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஷூட்டிங்கில் இருக்கிறதால ஆக்டராக இருக்கிறதால நான் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கம்மி கிடையாது நான் சாப்பிட்றது. ஸோ யோசித்து பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா, அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாயில் எவ்வளோ பேருக்கு நான் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு வாட்டியும் எனக்கு யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி உதவி தேடி நாடுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது போய் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இல்லையா. ஆனால் இதே வீட்டுக்கு வேலைக்கு வரவங்களோ இல்லைனா வந்து இது மாதிரி உதவி கேட்டு வரவங்களுக்கோ ஒரு 10 ரூபா கொடுக்கறது நம்ம ரொம்ப யோசிப்போம். அது ரொம்ப பெரிய பணமாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இதே கோயிலுக்கு போனோன்னா ஒரு 500 ரூபாவோ, சர்ச் போனோன்னாலும் ஒரு 1000 ரூபாவோ ஏதாவது ஒன்று போட்டுகிட்டே இருப்போம். இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட உதவின்னு கேட்டு வரும்போதோ இல்லை எங்கேயாவது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கும்போதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பணமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது மாறினா போதும். இது இந்த எப்படி சொல்கிறது, இந்த ரியாலிட்டி தெரிஞ்சுட்டு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது எவ்வளோ பேருக்கு போய் சேரலாம் அப்படின்னு நீங்கள் கணக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்கள் செலவும் கம்மியாகிடும், மற்றவங்களுக்கு உதவுறதும் அதிகமாகிடும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ஸோ இந்த மொய் விருந்து மூலியமாக நிறைய பேருக்கு நல்லது போய் சேருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். இது எங்களுக்கு இல்லை, அவங்க மூலயமா எங்களுக்கு கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸாக பார்க்குறேன். அண்ட் இது தொடர்ந்து நடக்கணும்னா நிறைய மக்கள் வரணும், நிறைய சப்போர்ட் வேணும். இது வந்து ஏதோ விளம்பரத்துக்காக இந்த விஷயம் நடக்குதுன்னு கிடையாது. இது இல்லாமல் பின்னாடி எவ்வளோ வேலை இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒரு நாள் நடத்தினா தான் வெளியில் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியறதுக்காக தான். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு இல்லையா, மீடியா மூலியமாக தான் எல்லாருக்கும் போய் சேருது நல்லது பண்ணாலுமே. ஸோ அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி ஒரு விஷயம், இப்போ என்ன மாதிரி ஆக்டர்ஸோ இல்லை இன்ஃப்ளூயன்சர்ஸோ இது மாதிரி டிவி ஆர்டிஸ்ட்டோ எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண மட்டும்தான் எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண முடியுது. இல்லைனா வந்து யாருக்கும் தெரியறதில்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது யாருக்கும் டைம் இருக்காது. வந்து உதவணும்னு ஆசை, ஆனால் நான் காசு அனுப்புகிறேன், யாருக்காவது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் நிறைய பேர் தெரியாது. இப்போ ஆலன் தெரியும், ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு ஒரு NGO தெரியும், அக்ஷயா ஓல்ட் ஏஜ் ஹோம் தெரியும். ஸோ இது மாதிரி சில இடங்கள் வந்து நான் தொடர்ந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணுறதால இவங்க மேலே எனக்கு அப்போ தான் நம்பிக்கை எனக்கு வருது. ஸோ இது மாதிரி நிறைய NGOs இருக்காங்க. சில NGOஸ்லாம் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஃபெசிலிட்டி, இப்போ ஒரு முதியோர் இல்லமோ அனாதை இல்லமோ இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு NGO இருக்கும்போது அங்கே போய் உதவுறதுக்கு போகும்போது அதுக்குண்டான நம்ம கொடுக்குற காசுக்கு உண்டான அங்கே ஃபெசிலிட்டி யாருக்குமே இருக்கிறதில்ல. ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அவங்க வாழ்கிற சூழ்நிலை. ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ இந்த காசை வச்சு அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்தும் மினிமம் சப்போர்ட் தான் வரும். இது மாதிரி நிறைய பேர் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தன்னார்வலர்களும் இருக்காங்க. ஸோ ஆனால் சில இடங்கள் மட்டும்தான் கரெக்டாக அவங்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குண்டான விஷயம் போய் சேருதுன்றது வந்து நம்பிக்கை வருது சில இடங்களில் மட்டும்தான். அது மாதிரி தான் ஹெல்ப் ஆனாங்கிறோம் நான் பார்க்குறேன். தொடர்ந்து எனக்கு தெரியல எப்படி டயர்டாக ஆக மாட்டேன்றாங்க, எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படி தான் இப்படி எவ்வளோ வருஷமாக வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியும். அதுவும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஒன்றுலேருந்து வளர்ந்து போயிட்டே இருக்குது. இது எல்லாருக்கும் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து, அவங்களுக்கு பெட்ஷீட்ஸ் கொடுக்கறதுலேருந்து, அப்புறம் லெப்ரசி பீப்புள் அவங்களுக்கு வந்து
ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்போ ஸ்கூல் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு விஷயமா வளர்த்துட்டே போகிறாங்க. இத்தனைக்கும் அவங்க மேன் பவர்லாம் ஒன்றுமே கிடையாது, வாலண்டியர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் யாரோ எது மூலியமாவோ உங்கள் மூலியமாக வந்து இந்த மக்களுக்கெல்லாம் சேரணுன்றது வந்து உங்களுக்கே பெரிய பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு சின்ன பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் டு பீங் பார்ட் ஆஃப் திஸ். நீங்களும் தொடர்ந்து எல்லா வருஷமும் நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அண்ட் உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே மட்டும் இல்லை, எங்கே யாரை பார்க்குறீங்களோ மனசார உதவுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் 4 வார்த்தை நல்லதாக பேசுங்க, அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ கிவ் யூ டைம், கிவ் யூ ப்ரெசன்ஸ். அதுக்கப்புறம் காசு பண்ணலாம், இருந்தால் கொடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. பட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் காட் பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. சார், ஒரே உங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்குது சார், இந்த ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இதை பற்றின சின்ன மூமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ண பீப்புள்ஸ், லெப்ரசி பீப்புள்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஹானர் பண்ண வராங்க. ஸோ ப்ளீஸ். தோனி என்ன சார் தோணுது? சந்தோஷமா இருக்குன்னு தோணுது. சார், உங்களால் இன்னைக்கு நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்குள்ள அவங்களும் வாழ்கிற மாதிரி ஒன்று தோணுது, என்னோட பிரதிபலிப்பாக தெரியுது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியும். கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு கொலாஜ், என்னோட ஒரு மிரர் இமேஜில் அவங்கெல்லாம் பிரதிபிம்பமாக தெரியுறாங்க. ஒரு சில கொஷின்ஸ் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும் சார். சொல்லுங்க. வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க பசினால ஏற்பட்ட ஏங்குன ஒரு சில நாட்கள் எதுவும் இருக்கா? அதுக்கான மொமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஏதாவது நாள்லாம் சொல்ல முடியாது, பல மாதம் கிட்டத்தட்ட வருஷக்கணக்கில் இருந்திருக்கோம். ஏன்னா நான் இங்கே சென்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, சின்ன ஊரில் தான் வளர்ந்தேன். படித்து முடிச்சு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், துபாய் போனேன், ஒர்க் பண்ணேன், லோன்லாம் முடித்தேன். திரும்பி இங்கே சென்னைக்கு வரும்போது வீட்டில் காசு வாங்குறதுக்கு தைரியம் இல்லை. படித்து முடிச்சாச்சு, இன்னுமா வீட்டில் வாங்கணுன்ற ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, கர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈகோ. அந்த மாதிரி நான் அப்பா கிட்ட வாங்கக்கூடாது, வீட்டில் சொல்லக்கூடாது, ஜெயிச்சுட்டு தான் வந்து வீட்டில் சொல்லணும். சினிமா ட்ரை பண்ண டைம் அது, எல்லாத்தையும் விட்டுட்டு. ஸோ அதனால் சினிமா ட்ரை பண்ணும்போது எல்லாத்தையும் விட்டு இங்கே சென்னை வரும்போது பல ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் தான் எனக்கு வந்து இடம் கொடுத்தாங்க தங்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு அவங்க வந்தால் வாங்கி கொடுப்பாங்க. மிஞ்சி லைக் அப்பாவோட பேங்க் கார்டு என்கிட்ட இருக்கும். எமர்ஜென்சின்னா மட்டும், அதுவும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ கிட்டத்தட்ட பல நாட்கள் வந்திருக்கேன். அதனால தான் இன்னைக்கு கூட பக்கத்தில் யாராவது தட்டில் வேஸ்ட் பண்ணால் கூட அதை விட மாட்டேன், எடுத்து நான் சாப்பிட்ருவேன். அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ அதனால் எல்லாம் கேட்பாங்க, எப்படி ஜிம்லாம் போகிறீங்க, டயட் இருப்பீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சாப்பாடு இருந்தால் போதும், டயட்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஸோ அது இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த டயட்லாம் சும்மா அப்படின்ற விஷயம் அப்படி கஷ்டப்பட்டால் எல்லாருக்குமே உண்மையாக தெரியும். சூப்பர் சார். சார், இப்போ அன்னைக்கு உங்களோட ஹோப்பாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணீங்க. இப்போ நாளைக்கு உங்களுடைய ஹோப்பாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன சார்? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி பண்ணோன்னா நாளைக்கு தானே வந்துடும் நான் நினைப்பேன். அவ்வளோதான், இந்த அன்பு போதும் இல்லையா, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இன்றைக்கி பண்ணக்கூடிய சக்தி நாளைக்கு இருந்தால் அது பெரிய ஒரு பிளெஸிங்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ அதை தொடர்ந்து இருந்தாலே போதும். நன்றி. இதோட முக்கியமான விஷயம், நம்ம கொடுக்குறத அவங்க வாங்குறாங்க இல்லையா, அதுதான் பெரிய மனசு. ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறேன், அது ஏதோ ஒரு வியாபாரமோ இல்லைனா அது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காகவோ இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் நம்ம கொடுக்குறதும் ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியாக நம்மளை சேர்த்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் ஆலனோட போகும்போது பார்ப்பேன், அங்கே ஃபுட் கொடுக்குறதோ, பெட்ஷீட் கொடுக்குறதோ, ப்ரொவிஷன் கொடுக்குறதோ, இதை தாண்டி அவங்களோட ஒரு ஃபேமிலியாக போகும்போது, எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, எங்கே உன் பசங்க எங்கே, இன்றைக்கி வரலையா, ஸோ எப்போ வருவேன், அடுத்தது எப்போ வருவேன், இதுதான் இருக்கும். என்ன கொண்டு வந்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ சில பேர்லாம் நான் ரொம்ப பெருசாக மதித்தது எப்போன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பெசநகர் சைடில் வந்து ஃபுட் ட்ரைவ் போயிருக்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருந்தோம். 2-3 பேர் வந்தாங்க, வந்துட்டு கொடுத்தா வேணான்னாங்க. சரி, ஏன் வேணான்னா, நான் இப்போ தான் சாப்பிட்டோம், வேணாம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரி போதுன்ற மனசு வந்து இல்லாதவங்களும் கிட்ட கூட இருக்குது அப்படின்றது வந்து நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா பொதுவாகவே என்ன கொடுத்தா எல்லாமே வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு லெசனாக நான் பார்த்தேன். சூப்பர் சார். தேங்க்யூ. ஒன் மோர், நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃபோட்டோ வரப்போகுது. அந்த ஃபோட்டோவில்
நெக்ஸ்ட் இயர் நம்மளோட ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல நீங்க யாரை கூட்டிட்டு வருவீங்க அப்படின்ற நேமை வந்து டேக் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலியோட இன்னும் கொஞ்சம் பிகர் ஆக்கணும். அது இந்த 2 பேர்ல நீங்க யாரை கூட்டிட்டு வருவீங்க நெக்ஸ்ட் இயர்? முடிஞ்சா 2 பேரையும் கூட்டு வரேன். சூப்பர் சார். ஷூர். Thank you for your promise, sir. Super, sir. இது நிறைய வருஷம் பண்ணோம். அண்ட் டு ஆல் த வாலண்டியர்ஸ் அண்ட் இது தவிர்த்து நீங்கள் தனியாக உதவி பண்ணாலுமே உங்களுக்கும் ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் டு ஆல் த மீடியா பீப்புள், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் சப்போர்ட்டிங் திஸ் கிரேட் காஸ். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். உண்மையாகவே இந்த மனிதம் அப்படியே ஹியூமனிட்டி அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங்ஸ். ஏன்னா இன்றைக்கி சின்ன வயசுலேருந்தே வளரும்போது எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறது வந்து நீ தான் ஃபஸ்ட்டு வரணும், நீ தான் பெஸ்ட்டாக வரணும், சொந்தக்காரங்களோட நீ தான் இப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டோட நீ தான் இப்படி நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதால எல்லாருமே எங்கேயோ தெரிஞ்சோ தெரியாமலையோ சுயநலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம அன்லேர்ன் பண்ணுறதுக்கு, அதாவது அதை மறக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி அவங்க இருக்கிற நிலமை நாளைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படின்றது நிச்சயம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும்னு அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப விஷயம் கேட்கணும்னு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு உண்டான விஷயம்னா, இப்போது கேம் ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்க்காம ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு நான் சொல்வேன். நம்பர் 1 இந்தியாவில் த கேம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு அது இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்குது. ஸோ அவங்க பண்ண ஃபஸ்ட்டு தமிழ் வெப் சீரிஸ் கண்டிப்பாக இன்னும் நிறைய ஓப்பனிங் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் நிறைய கண்டென்ட்ஸ் அவங்க வந்து ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணும்போது சொன்னாங்க இது மாதிரி தமிழ் கண்டென்ட்ஸ் வருதுன்னு. எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ விஷிங் தம் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு நெட்ஃப்ளிக்ஸ் ஃபார் பீங் அ கிரேட் சப்போர்ட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் அதை தவிர்த்து இப்போது துரை சார் இப்போ படம் முடித்தேன் ரீசெண்டாக தமிழ், மோஸ்ட்லி டிசம்பர். அண்ட் தெலுங்கு சாம்பியன் சொல்லி ரீசெண்டாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க, டிசம்பர் ரிலீஸ் பண்ணுறதா. வைஜெயந்தி மூவிஸ் அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு படம் முடித்தேன். அண்ட் தட் வில் பி மை ப்ராப்பர் தெலுங்கு பிரேக், எனக்கு என்னோட டெபியூவாக இருக்கும். ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போது சார்பேட்டா 2 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா கையோடு இப்போ ஆரம்பிக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி ஃபஸ்ட்டு படத்தை சப்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி அதையும் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ரிலீஸ்ன்னா எனக்கு தெரிஞ்சு பிசாசு 2 இருக்குது. ஆனால் அது எப்போ நடக்கும்னு தெரியல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வித்தார்த் கலை ஒரு படம் பண்ணியிருக்கோம், மூன்றாம் கண்ணன் சொல்லி. ஸோ அந்த படமும் பிஸ்னஸாக போயிட்டுருக்கு இப்போ டாக். அது தவிர்த்து ஆர் கண்ணன் சாருக்கு வந்து ஒரு ஃபேண்டசி மூவி பண்ணியிருக்கேன். அது ஒரு கிட்டத்தட்ட இந்த மாயாஜாலம், புதையல் தேடி போகிற விஷயம், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த படம் இருக்குது. ஸோ நானும் ஆண்ட்ரியா அதுக்கப்புறம் we did a மூவி வித் பாபி மாஸ்டர், அதுவும் சுஜாதா அவங்க ப்ரொடக்ஷன், அந்த மேமோட ப்ரொடக்ஷன். கிட்டத்தட்ட நல்ல லைன்-அப்ஸ் இருக்குது இந்த வருஷம். ஆனால் என்ன சினிமா கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகிறதால எல்லாமே ரிலீஸ்க்காக பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா சைடில் வந்து இப்போது சேட்டலைட் சைடில் சப்போர்ட்டோ, ஓடிடி சைடில் சப்போர்ட்டோ முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் அந்த மாதிரிலாம் விஷயம் போயிட்டுருக்கு. ஒரு பெரிய டிரான்சிஷன் பீரியட் போயிட்டுருக்கு. பட் இந்த டைமில் நல்ல மூவிஸும் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்பிக்கை என்னென்னா நல்ல படங்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீங் கிரேட் சப்போர்ட். நான் எல்லாரோடைய ஆர்டிக்கல் படித்தேன் கேம் இன்டர்வியூக்கு அப்புறம். அண்ட் ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. இன்னும் நிறையா சப்போர்ட் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நம்மளே சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் மற்ற ஆட்கள் வந்து நம்ம பக்கம் திரும்பி பார்க்கறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட குட் டீடை பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் நல்ல விஷயங்களை கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி. தேங்க்யூ. கிளிக் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். ரைட். எஸ், ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ் ப்ளீஸ் சார். ஹாய் சென்னை. சொன்ன அந்த 3 பேருக்கு தேங்க்யூ. அந்த பக்கத்தில் இந்த பக்கத்துலேருந்து வரட்டுமே கொஞ்சம் சீரியஸாக. ஐ மீன் இட். ஹாய், ஹலோ. ஓகே, தேங்க்யூ. லைஃப்லேயே முக்கியம்னா என்ன நினைக்கிறீங்க? அது இங்கே வரணும்ல. வேற என்ன முக்கியம்னு நினைக்கிறீங்க லைஃப்லேயே? என்ன முக்கியம்? யாராச்சும் எதாவது சொல்லுங்கள். நான் எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா இந்த நீங்கள் ரீல்ஸில் பண்ணுற மாதிரிலாம் பயப்படாதீங்க. சாப்பாடு தானே, சோறு தானே முக்கியம். ஸோ இந்த பாட்டு வந்து நான் எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் சோறு தான் முக்கியம். பாட்டு பாடலாமா? என்னன்னா இந்த பாட்டு பாடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும், கூட சேர்ந்து பாடணும். நீங்கள் அவ்வளோ கூட சேர்ந்து வேணாம் மேடம். அங்கேருந்தே பாடுங்க. உங்கள்கிட்ட பக்கத்தில் மைக்க பிடிங்க பாடிடுவீங்க போல். ஓகே, அங்கே நீ உட்காந்துருக்க இடத்துலேருந்தே நீங்கள் பாடுங்க. இந்த பாட்டு பாடலாம், ஓகேவா? ஓகே, ஸோ இந்த பாட்டில் என்னென்னா ஸ்டாண்டப் காமெடி, மியூசிக்கல் காமெடியில் என்னென்னா நான் ஏதாச்சும் கேட்டேன்னா நீங்கள் வந்து அப்படின்னு கற்றணும். எப்படி? ஓகே, எல்லாம் சந்தோஷம். எல்லாம் தேங்க்யூ ப்ரோ. திடீர்னு ஓகே, எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சூப்பர், அவ்வளோதான். ஓகே, இந்த பாட்டு என்னன்னா எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள், இது டிஷ்ஷஸ், ஃபுட் ஐட்டம்ஸ்.
ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நான் பாடுவேன். ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி விடுவேன். அதோட எது பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த பாட்டை ஆன் ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணி பாடிடலாம். ஓகே? தயிர் சாதோட ஊர்கா கரெக்டாக தான். ஊர்கா கரெக்டாக இருக்கும். ஆமாம், இந்த கைத்தட்டல் கேட்டு வாங்கிடணும் ப்ரோ. வரலன்னா உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. எப்போதுமே இப்போ இந்த ஜென்சி நாங்கள் இருக்கோம், 2000ஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்க, இந்த 90s கிட்ஸ் அப்படிலாம் இருக்காங்கல்ல, மெயினாக ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு அது 90s கிட்ஸ்க்கு வாய்ப்பு இல்லைல்ல? வரல, இப்போ வரைக்கும் வாய்ப்பு வரல. இப்போ வரைக்கும் வாய்ப்பு வரல. இவங்க ஃப்ளர்ட்டிங் என்னன்னா ஹாய்னு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, திரும்ப ஹாய்னு வரும். அடுத்தது வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. சாப்பிட்டியா சாப்பிட்டியா, இதுதான் இவங்களோட பெரிய ஃப்ளர்ட்டிங். 2K கிட்ஸில் நாங்கள் மாற்றிட்டோம் அதை. அப்படி நாங்கள் கொஞ்சம் நல்லா போயிட்டோம். ஆனால் நான் அப்போ யோசிப்பேன், சாப்பிட்டியான்னு கேட்குறது கிரிஞ்சு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் தான் புரியுது, சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட ஒரு ஆள் இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். அண்ட் டுடே ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் பை ஹாய் மஹத் ப்ரோ, ஹாய் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ எல்லாம். அண்ட் நிறைய பேர் பேசுகிறத கேட்டு இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஸோ சாப்பிட்டியாலாம் கேட்கணும். நான் இந்த ஈவெண்ட்டுக்காக ஸ்பெஷலாக ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு எழுதிட்டு வந்தேன். இது வந்து இந்த பாட்டில் 4 லைன்ஸ் தான். இந்த 4 லைனில் லாஸ்ட் வேர்டு மட்டும் நீங்களே பாடிடலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு. ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹெல்ப் ஆன் ஹங்கர் சார். ஏன்னா இது வந்து நாங்கள் கடந்த 6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாலை ஓரமாவோ வீடு இல்லாமலோ ஒவ்வொரு மக்களும் பசி கொடுமையை தவிர்க்கணும், அவங்கள்ட்ட பசி ஆற்றணும் அப்படின்றது தான் முக்கியமான குறிக்கோள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ஐஸ்வர்யா ஹாய், சந்தோஷ் ஹாய் பிரதர். ஹெல்ப் ஆன் ஹங்கர் அப்படின்றது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும்னா, நான் வந்து 2020 லாக்டவுன் நடக்கும்போது வந்து எனக்கு அபிஷேக்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கஷ்டமாக இருக்குது இந்த டைமில். ஸோ ஹெல்ப் ஆன் ஹங்கர்னு சொல்லி ஒருத்தர், ஆலன் சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து கோவிட் டைமில் வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இதை வந்து பண்ணுறாங்கன்னும் போது ஃபஸ்ட் இது சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இம்மீடியட்டாக அவருக்கு வந்து காசு அனுப்பிச்சி விட்டேன். அவர்கிட்ட பேசினது கூட கிடையாது ஃபோனில். அப்போ எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக வந்து அதோட கனெக்ட் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக திருப்பி ஐஸ்வர்யா அண்ட் எங்கள் ஒய்ஃப் 2 பேர்னாலையும் வந்து அகெயின் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. அண்ட் அவங்களோட சேர்ந்து போய் ட்ராவல் பண்ணி சிட்டி ஃபுல்லாக என்னை கூப்பிட்டு போய் என்ன நடக்குது, யார் யார் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, எப்படி சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதோ ஸோ காட்டும்போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஐ தாட் வி ஷுட் ஆல் பி அ பார்ட் ஆஃப் திஸ். இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து எல்லாருமே வந்து ஒரு பங்காக இருந்து நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு அது 35 ரூபாவோ 20 ரூபாவோ 50 ரூபாவோ நம்ம வந்து பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி அது தேவை நம்ம ஊரில். ஸோ தேங்க்யூ ஆலன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப நன்றி. மறக்க மாட்டேன் இது என்றைக்குமே. இந்த ஒரு நைட் வந்து ஐ நெவர் ஃபர்கெட். இந்த மாதிரி பல நாள், பல ராத்திரிகள், பல பகல்கள், எல்லா நேரமும் வந்து நான் பங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வில் மேக் இட் மச் பெட்டர் அண்ட் மச் மோர் கிரேட்டர், திஸ் பிளேஸ் கிரேட்டர் ஃபார் பீப்புள் டு லிவ். ஸோ ஆல் தி பெஸ்ட். ஹெல்ப் ஆன் ஹங்கர் ஃபுல் டீமுக்குமே வந்து விஷிங் யூ கைஸ் அ வெரி வெரி குட் லக். அண்ட் இதுக்கு வந்து ஐஷு வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஷீ இஸ் அ வெரி டியர் ஃப்ரெண்ட். அவளுக்கு ஜென்ரலாகவே வந்து ஹெல்பிங் நேச்சர் ஜாஸ்தி. ரொம்ப வருஷமாக வந்து ஷீஸ் பீன் டூயிங் திஸ். அது மட்டும் இல்லை, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல இடத்துல இருக்கணும்னு சொல்லி ஷீஸ் பீன் ஹெல்பிங். அது பர்சனலாக அது நான் வேறு இடத்துல பேச வேண்டிய ஒரு விஷயம், அது நான் பேசுவேன் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஐஷு, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ். உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ. ஏன்னா நீங்களும் வந்து ஒரு பங்காக இதில் வந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா எதுவோ ஒன்று பண்ணி இன்னைக்கு வந்து அந்த காசு வந்து எல்லாருக்குமே போய் ஒரு சாப்பாடாக சேருன்றதுனால வந்திருக்கீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி குட் லக். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை ஹானர் பண்ணுறதுக்காக நம்மளோட டீம்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க, விஷுவலி சேலஞ்ச் பீப்புள். பட் எஸ், நீங்கள் உதவி செஞ்சவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன அன்பு பரிசாக கொடுக்கணும்னு ஆசைப்படுறது
ஓகே, ஐ வுட் லைக் டு சே சம்திங். மஹாத் இன்னைக்கு ப்ளீஸ் மேம். மஹாத் வந்து இன்னைக்கு மாலை போட்டிருக்காரு. மாலை போடும்போது அது சாமிக்கு ஈக்குவல். ஸோ சாமியாகவே இன்னைக்கு வந்திருக்கீங்க. நிறைய பேர் சாப்பிட போகிறாங்க நிம்மதியாக. அண்ட் மாலை போட்டு நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிரியாணி ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் ஒரு நல்ல மனசு இருந்தால் போதும். அது மஹாத்துக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மஹாத். ஹெல்ப் ஆன் அங்கே டீம்லேருந்து ஆலன் கிட்டேருந்து நாங்கள் எல்லாருமே ஹோல் ஹார்ட்டட்லி, ஏன்னா திஸ் மீன்ஸ் அ லாட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்மால் கிஃப்ட் ஃப்ரம் அஸ். ஹலோ, இது வந்து நெல், அந்த ஜார்ல இருக்க நெல் வந்து விவசாயிகள்ட்ட இருந்து நேரடியா பெறப்பட்ட ஒரு விஷயம். அது வந்து எங்களோட அன்பா உங்ககிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எங்களோட சின்ன மொமெண்ட் ஆஃப் நன்றி. நீங்க எத்தனையோ மக்களுக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ அண்ட் உங்களோட மெமரிஸ் எங்களுக்கு. சிம்பு சார், நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம எஸ்டிஆரும் வருவார், நம்ம ஃபேமிலியில் இணைய போகிறாரு அப்படின்றது எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒரு நல்ல நண்பன், நல்ல மனிதன், ஹெல்ப் ஆன் ஹங்கர் மாதிரி அவரால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. தேங்க்யூ. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட சிம்பு சார் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர்ல இணைய போறதுக்கு. ஹரிஷ் யா, அதுக்கு முன்னாடி நல்ல பையன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காப்புல. அண்ட் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஹரிஷ் ஏகப்பட்ட பேருக்கு வந்து ஹீஸ் பீன் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் பீப்புள்னு. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஹரிஷ் as well. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்தினருக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் ஆன் ஹங்கரில் மாற்ற முடியுதுன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் டுகெதர் ஆஸ் அ டீம் டுகெதர் ஆனதால் தான். எல்லாருமே சொல்கிறது ஸ்ட்ராங்கர் டுகெதர்னு வாங்கல. ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு விஷயந்தான். அதில் என்னோட செலிப்ரிட்டி நண்பர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் அண்ணன்கள் அண்ணெல்லாம் எனக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் லிட்டரலி கால் பண்ணார் இந்த ஈவெண்ட் நடக்கும்போது. கோபினா டே என்னடா ஆச்சா ஆச்சா அப்படின்னு. ஸோ எவ்ரி டே அந்த அக்கறை எடுத்துகிட்டு இருந்தது. சந்தோஷ் ப்ரோ, நெக்ஸ்ட் ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே பிகாஸ் மோர் தென் த செலிப்ரிட்டி ஃப்ரேம், த லவ் தட் தே ஹாவ், அந்த அன்பு. இவனுக்கு என்ன ஆகும், அவங்க என்னமோ ஒரு ஓட்டத்தில் இருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க, அந்த நேரத்துலேயும் கால் பண்ணி ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஐஷு பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் கூட்ட என்ன ரோஸ்ட் பண்ணுவாங்க போன டைம் மாதிரி, என் குடும்பத்தில் பிரச்சனை ஆக்கி விட்டுட்டு போவாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலமாக பழகி ஷீ நோஸ் மீ இன் அண்ட் அவுட், நாங்கள் என்ன பண்ணுவோம் இங்கே என்ன நடக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது ஆஸ் அ கெஸ்ட்டாக வரும்போது ஷீ டோல் மீ ஒன்லி ஒன் திங், இதில் ஏன் என் ஃபேஸை போட்டு ஆஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கும்போது வில் தட் நாட் பி மேக்கிங் மோர் டிஃப்ரென்ஸ்னும் போது ஐ யூ ஷுவர்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன். பிகாஸ் நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னும் போது ஆமாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது it is not easy. As a person it's not at all easy, because as a human being or as an actor or as a celebrity, you coming and endorsing yourself for a brand, because நாங்கள் என்ன பண்ணுறோமோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் யூ. ஸோ அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது இட்ஸ் அவுட் ஆஃப் நோ வேர். தேங்க்யூ. ஐம் ஆல்வேஸ் ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல். நோ வேர்ட்ஸ் டு சே. இதுதான் இது ஒரு பாதி, மீதி எங்கெங்கேயோ இருக்கானுங்க. But as a team, we are all grateful to you because you are the one who made it much bigger. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 இயர்ஸாக ஆலன் இஸ் பீன் டூயிங் திஸ் மொய்வு இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. பட் இதில் ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய மக்கள் இருப்பாங்க, கூட நிறைய சுற்றி நிறைய ஆட்கள் வருவாங்க. ஆனால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒரு ஹெல்ப் கேட்கும்போது நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது. அதில் முக்கியமாக அந்த டைமில் வரவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க நம்ம லைஃப்பில். அந்த மாதிரி இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கருக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது எனக்கு. ஒரு 5000 பேருக்கு பிரியாணி போடணுன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ தொகை தேவைப்படும் அப்படின்றது ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு 25 பேருக்கு பிரியாணி போட்டால் ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். ஒரு 5000 பேருக்கு போடணுன்னா இல்லை அவங்க இருக்கலாம், பரவாயில்ல, ஓகே.
பட் அந்த டைமில் வந்து இப்போ எனக்குமே வந்து நான் யார்கிட்டயாவது ஸ்பான்சர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது நான் சொல்கிறது சின்ன ஆட்களே கிடையாது, அவங்க எல்லாருக்குமே நம்மளும் உதவி செஞ்சுருப்போம். ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கேட்கும்போது ஒரு சேரிட்டி, ஒரு நல்ல விஷயத்துக்கு கேட்கும்போது அவங்க யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஹெல்ப்பும் பண்ணல. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. ஆனால் இன்னைக்கு வந்து whoever is supported, whoever is given the funds, அவங்களுக்கு நிஜமாலே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பீங் எ செலிப்ரிட்டி, எனக்கு நிறைய பேரை தெரியும், உங்கள் எல்லாருக்குமே ஐ மீன் ஜென்ரலாகவே பீங் எ செலிப்ரிட்டி, நார்மல் பீப்புள் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பேர் தெரியும், பட் செலிப்ரிட்டியாக இருக்கும்போது நம்ம நிறைய பேர் தெரியும். ஆனால் அந்த ஸ்பான்சர்ஸ் பிடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. தேங்க்யூ ஆலன். எனக்குமே வந்து ட்ரூ கலர்ஸ் ட்ரூ ஃபேஸ் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த நாட்டில் யாரும் உதவி பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஆளுங்கங்க, நிச்சயமாக சொல்கிறேன். உதவி பண்ணுற ஒரு நண்பர் இருந்தாலுமே அவங்கள தயவு செஞ்சு விட்டு போயிடாதீங்க. அவங்க தான் வந்து லைஃப்பில் நிஜமாலே ரொம்ப முக்கியமான நபராக இருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் எனக்கு டீச் பண்ணது. அண்ட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் ஃபுட் டொனேஷன் இஸ் த பிக்கெஸ்ட் டொனேஷன் தென் எனிதிங், மோர் தென் எனிதிங். நம்ம யாருக்கு என்ன தானம் பண்ணாலுமே ஒரு அன்னதானம் மாதிரி வராது. அந்த அன்னதானம் வந்து ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக பண்ணும்போது ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஹாலன் ஃபார் டூயிங் திஸ் அண்ட் பிரிங்கிங் திஸ் ஃபார் 6 years. இந்த பிராண்ட் அம்பாசிடர் இது எல்லாமே பக்கத்தில் வச்சுட்டு ஐ ரியலி ஃபீல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காகவே டு பி பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ஒரு ப்ரௌடாகவே நான் சொல்லிப்பேன், ஆமாயா நான் ஹெல்ப் ஆன் ஹங்கரில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இறங்கி ஐ ஆல்சோ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் தி ஃபேமிலி மெம்பர் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். எப்போவுமே வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வரதை விட இன்னைக்கு இந்த டிஷர்ட் போட்டு வரும்போது ரொம்ப பெருமையாகவே இருக்குன்னு சொல்லுவேன். இட் கிவ்ஸ் மீ ப்ரைட், ஹானர் டு வேர் திஸ் டிஷர்ட் அண்ட் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், பெரிய பெரிய அமௌண்ட்டு பெரிய பெரிய தொகை ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு அவசியமே கிடையாது. நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏதாவது ஒரு 5 ரூபா இருக்கட்டும், 10 ரூபா இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது உதவி பண்ணிகிட்டே இருக்கலாம். பிகாஸ் திரும்பி பார்த்தா லைஃப்பில் நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்றதுக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஒன்றுமே இருக்காது. அண்ட் இன்றைக்கி இருப்போமா நாளைக்கு இருப்போமா அப்படின்றது ஒரு கேரண்டி கூட இல்லை. ஒரு நல்லது பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம இல்லைனா கூட ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும். ஸோ அந்த சந்தோஷம் எனக்கு ஹெல்ப் ஆன் ஹங்கர் மூலியமாக தருது. இன்றைக்கி இத்தனை பேருக்கு பிரியாணி போய் சேர போகுதுன்னா உங்கள் எல்லாருக்குமே whoever has got the tickets, இந்த 399 rupeesக்கு யார் யார் டிக்கெட் வாங்கினாங்களோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட். ஒரு 400 ரூபா, ஒரு 399 அப்படின்னு ஒரு சாதாரண விஷயமா இல்லாமல் நீங்கள் எல்லாருமே இந்த காஸ்க்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி ஃபார் ஆல் த ஸ்பான்சர்ஸ். அண்ட் தேங்க்யூ மஹத் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. நான் சொன்னதுக்கு வந்திருக்கீங்க. அண்ட் கோபி அண்ணா இஸ் தேர் எவ்ரி இயர். சந்தோஷ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் ஹெல்ப் ஆன் ஹங்கர். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு மனசார நான் வந்து இது நீடிக்கணும் அப்படின்னு நினச்சி விஷிங் ஆலன் அண்ட் ஹெல்ப் ஆன் ஹங்கர். வேறு எதாவது பேசணுமா ஆலன்? லாஸ்ட் டைம் நான் அந்த ட்ராவல் பற்றி சொன்னேன். உங்கள் ஒய்ஃப் எங்கே போயிட்டாங்களா? எங்களுக்கு இருக்கணும். அவங்களோட அக்கௌண்டிங் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் லெஜெட்டாக இருக்கணும். அதோட லெஜர்ஸ் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் RBI வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி இட் டுக் அஸ் மோர் தென் 1 year ப்ளஸ்ஸாக 1 வருஷம் மேலே நாங்கள் வெயிட் பண்ண கிடைச்ச பலன் தான் அது. இட் இஸ் ப்ராஜெக்ட் ஹோப், வித் ஹோப் ஆஃப் எவ்ரிபடி தான் இது. ஸோ இதை பற்றி சின்னதாக சொல்லணுன்னா எப்படின்னா, நாங்கள் கேட்குறதெல்லாம் 35 ரூபா தான். ஒரு ஆள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி 35 ரூபா கொடுத்தா போதுன்னு. எப்படி அது முடியும் அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஃபார்ச்சுனேட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட், முடிஞ்சவங்களோட முடியாதவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. ஸோ இவ்வளோ பேர் முடிஞ்சவங்க இருக்கும்போது முடியாதவர்கள் ரொம்ப கம்மி தான். என்னோட உள்ளங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லுவேன், இவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, எனக்கு இவங்களெல்லாம் மாதம் நான் பார்த்தே ஆகணும். நான் பார்க்கலன்னா பாதி பேர் கோவப்படுவாங்க. ஸோ உரிமையாக கால் பண்ணி திட்டுறவங்க இருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் யாருன்னா, நான் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா, திருச்சியிலேருந்து எங்கள் அண்ணனுங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க எல்லாருமே பிளைண்ட், கண் பார்வை இல்லாதவங்க. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து லெப்ரசி அஃபெக்ட் ஆன எங்கள் உள்ளங்கள். அடுத்தது ஹோம்லெஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நாங்கள் டெய்லி ஹோம்லெஸ் போடுறோம்ல, ஆனால் எப்படி ஹோம்லெஸ்க்கு போடுறோம் என்ன பண்ணுறோன்றது தெரியாதனால அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே
எனக்கு தேவைப்படுற காசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 35 ரூபா கொடுத்தாலே அது ஒரு பெரிய மரமாக ஆகி இந்த மாதம் உள்ள காரியங்களை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய தொகைன்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹெல்ப் ஆன் ஹங்கர் பேஜ், அதாவது www.helponhunger.org, அப்படி இல்லைனா இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல கியூஆர் எல்லா இடத்துலையும் இருக்கும். உங்களால் முடிஞ்சது நீங்கள்லாம் வந்தவங்க 35 rupees if you're going to give per month, it can bring a lot of hope to a lot of people. ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும். அதுக்கு சாட்சியாக இருக்கிறவங்க தான் இவங்களாம். ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். when we launch this, என்னோட பையன் ஐ திங்க் வாழ்க்கையில் வந்து ஹோப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சின்ன நம்பிக்கை வந்து எல்லாரையும் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ராஜெக்ட் ஹோப் அப்படின்றது இன்றைக்கி லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஃபர்சானா டோனர், ப்ளீஸ் நீங்களும் வரணும். பிகாஸ் யூ வெரி 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 இம்பார்ட்டன்ட் பர்சன் டுடே. ப்ளீஸ் கிவ் அ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். ஷமீர் ப்ளீஸ் நீங்களும் ஸ்டேஜுக்கு வரணும். ஆன் த வேயா? ஓகே. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்கும். எப்படி நம்புறது அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். பட் இந்த ஆப் வந்து இது சாதாரணமாக நடக்காது. நிறைய செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் நிறைய செக்கிங் நடந்து ஃபைனலி ஒரு அப்ரூவல் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட் ஆல்மோஸ்ட் டுக் 1 year. ஸோ இட் கிவ்ஸ் அ immense pleasure to launch this. Where are we inviting anyone? That's it? Okay. Please. இது அதுக்கடுத்த grocery distribution. அப்படியே இருங்க. இந்த ஹோப்போட எக்ஸாம்பிள் என்னன்றது நாங்கள் இப்போமே காமிச்சிட போகிறோம். ஏன்னா மாதம் இவங்களுக்குலாம் நாங்கள் மளிகை பொருள் கொடுப்போம். ஸோ இந்த மளிகை பொருள் போகணுன்னா there is a hope needed, right? So they hope for us, we hope for you all. So that is all about a hope project. எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அதோட தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.